ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நாகேந்திரனை ஆதரித்து அரண்மனை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்பு கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், விவேகானந்தரை சிகாகோவிற்கு அனுப்பியவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் எனவும், ராமநாதபுரம் புண்ணிய பூமி மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த வீர பூமியும் கூட என்றார். தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வந்துள்ள இளைஞர்கள், பெண்களை பார்க்கும்போது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது கண்முன்னே தெரிவதாக அவர் குறிப்பிட்டார். திமுக, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செய்த ஊழலால் மக்கள் வறுமை பிடியில் உள்ளனர் எனவும், தமிழக அரசு இளைஞர்களை போதையின் பாதையில் அழைத்துச் செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஊழல் மற்றும் கஞ்சா போதையில் இளைஞர்களை வைத்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் சாடினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி அளித்து முதல்வர் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை எனவும், திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தவர்களுக்கு வாக்காளர்கள் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் நிதின் நபீன் கேட்டுக் கொண்டார். இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி அவர்களது குடும்பத்தினர் பிரதமரிடம் வழங்குவதற்காக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் மனு வழங்கினர். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதின் நபீன் உறுதியளித்தார். रामानाथपुरम गौरवशाली सेतुपति वंश की भूमि है, जिसमें श्री भास्कर सेतुपति जैसे महान राजा हुए, जिन्होंने स्वामी विवेकानंद जी को शिकागो तक पहुंचाया और वहां जाकर अपने स्वामी विवेकानंद जी ने पूरे विश्व को संदेश दिया कि कैसे भारत एक ऐसी भूमि है जिसमें संस्कृति है, ज्ञान है और संस्कार है, और भारत पूरे विश्व को नेतृत्व देने की क्षमता रखता है. ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி வாழ்ந்த பூமி. பாஸ்கர சேதுபதி அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களை சிகாகோ அனுப்பி மிகவும் கௌரவம் செய்தார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அங்கே இந்த நாட்டுடைய பெருமை, கலாச்சாரம் போன்றவற்றை எடுத்துரைத்தார்கள். मैं इस पवित्र भूमि को, जो संतों और ऋषियों की भूमि है, इसको नमन करता हूँ, जिनका गौरवशाली इतिहास सनातन परंपराओं को आगे लेकर चलने का रहा है, जो समाज को समृद्ध करने के दिशा में आगे बढ़ते रहे हैं. मैं इस पवित्र भूमि को, जहाँ भारत की आज़ादी में कई वीर सैनिकों ने, सपूतों ने अपनी कुर्बानी तो मैं अपने तमिलनाडु के भाई बहनों से अपील करता हूँ कि डीएमके की इस करप्ट और वन फैमिली गवर्नमेंट. நான் உங்கள் மத்தியில் இங்கே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஊழல் காரணமாக, குடும்ப ஆட்சி காரணமாக இந்த தமிழகத்துடைய வளர்ச்சி நிச்சயமான முறையில் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது.